சிட்டிலேயே வாழ்ந்த கயலுக்கு திருமணத்துக்கு அப்புறம் கிராமத்து வாழ்க்கை புதுசாக இருந்தது. இருந்தாலும் அவள் காலை பொழுதில் அவளோட காலை வேலையை கரெக்டாக செய்ய ஆரம்பித்தா. காலையில் எழுந்திருச்சு வீடு வாசலெல்லாம் பெருக்கிட்டு கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற மற்ற காலை வேலைகளையும் செஞ்சா. அத்தை கடைக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு பாத்திரம் இருந்ததையும் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டா. இதெல்லாம் செஞ்சு அவளுக்கு உடம்பு ரொம்ப சோர்வாயிடுச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் சோஃபாவில் உட்காந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு நல்ல பசி வந்துருச்சு. ரொம்ப பசிக்குதே, இன்னைக்கு என்ன செய்யலாம்? பேசாமல் பிரியாணி சாப்பிடலாமா? இப்படி கயல் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப அவளோட அத்தை கடைக்கு போயிட்டு வந்தாங்க. இந்த கயல் எங்கே போனா? கயல் கயல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்ட போல இருக்கே, சூப்பர்மா. அத்தை, வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது. எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். நம்ம போய் ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டுட்டு வரலாமா? சரிம்மா, நீயும் இன்னைக்கு காலையில் நிறைய வேலை செஞ்சுட்ட. இன்னைக்கு சமைக்க வேணாம், நம்ம ஹோட்டலுக்கே போகலாம். நீ போய் ரெடி ஆகிட்டு வா. கயல் ஹோட்டலுக்கு பிரியாணி சாப்பிட போகலான்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போய் ரெடியாக ஆரம்பித்தா. சரி, ஏதோ முதல் நாளுங்கிறனால சிட்டியில் வாழ்ந்த பொண்ணுங்கிறனால இன்னைக்கு மட்டும் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோம், நாளைக்கெல்லாம் சமைக்கணும். இப்படியே நேரம் போய்கிட்டே இருந்தது. கயல் இன்னும் ரெடியாகி வெளியில் வரவே இல்லை. ரொம்ப நேரமாக ரெடி ஆகிட்டு இருந்தா. அப்புறம் ஒரு வழியாக பொறுமையாக ரெடி ஆகிட்டு கயல் பிரியாணி சாப்பிட போகிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வெளியில் போய் அத்தைக்கிட்ட இப்படி சொன்னான். அத்தை, நான் ரெடியாக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வாங்கத்தை, சீக்கிரம் போய் சாப்பிட போகலாம். சரிம்மா, சீக்கிரம் வா. இந்த கிராமத்திலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பிரியாணி கடைக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அப்புறம் 2 பேரும் அந்த கிராமத்துலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பிரியாணி கடைக்கு வந்தாங்க. வந்துட்டு உள்ளே போய் உட்காந்து பொறுமையாக சாப்பிடலான்னு டேபிளில் உட்காந்து என்ன பிரியாணி வேணும்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சொல்லுங்கம்மா, நம்ம கடையில் பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸ். மட்டன் பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது. என்ன பிரியாணிமா வேணும் உங்களுக்கு? எனக்கு மட்டன் பிரியாணி 2, சிக்கன் பிரியாணி 2 எடுத்துகிட்டு வாங்க. சாப்பிட்டுட்டு வேணும்னா இன்னும் கேட்குறேன். கயல் ஒரே நேரத்தில் 4 பிரியாணி ஆர்டர் செஞ்சதை பார்த்து அத்தை ஒரே ஷாக்கிங்காக உட்காந்துருந்தாங்க. அப்புறம் 4 பிரியாணியும் அவங்க கேட்ட மாதிரி வந்துருச்சு. கயல் பிரியாணி வந்ததும் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் 4 பிரியாணியையும் சரசரன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. கயலோட அத்தை அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. மற்றவங்களும் எல்லாரும் கயலையே பார்த்தாங்க. ஆனால் கயல் அதை எதையுமே கண்டுக்காமல் 4 பிளேட்டு பிரியாணியும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. கயலோட அத்தையோட மனசில், என்ன இவ யாரும் பார்க்குறது கூட கண்டுக்காமல் 4 பிளேட் பிரியாணியையும் 5 நிமிஷத்தில் காலி பண்ணிட்டாளே அப்படின்னு தோணிக்கிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் பில் வந்தது. ஒரு ஆள் சாப்பிட்டதுக்கே பில் அமௌண்ட்டு எங்கேயோ போயிடுச்சு. அதிகமாக பில் அமௌண்ட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் கயலை பிரியாணி கடைக்கே கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு அத்தை முடிவு பண்ணிட்டாங்க. சரி, என்ன செய்கிறது, வந்தது சாப்பிட்டாச்சுன்னு சொல்லி அத்தை அந்த பிரியாணிக்கான அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு 2 பேரும் வீடு திரும்பிட்டாங்க. இப்படியே அன்றைக்கி ஒரு நாள் பொழுது வீட்டில் சமைக்காமையே போயிடுச்சு. இப்படியே மறுநாள் காலையில் விடிஞ்சுது. அடுத்த நாள் கண்டிப்பாக வீட்டில் தான் சமைக்கணும்னு அத்தை யோசிச்சு வச்சுருந்தாங்க. இப்போ கிச்சனில் நின்றுட்டுருக்க கயல்கிட்ட வந்து, ஹேமா கயல், நம்ம நேற்று ஹோட்டலில் சாப்பிட்டோமே அதே மாதிரி பிரியாணி இன்னைக்கு வீட்டில் செய்யலாம். அருணுக்கும் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அருணுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு பிரியாணி செஞ்சிடுறியா? ஓ, கண்டிப்பாக அத்தை, செஞ்சிடலாமே. எனக்கும் அந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதுக்கு வீடியோ பார்த்து சூப்பராக செஞ்சு வைக்கிறேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாமல் போங்க. இன்றைக்கி சூப்பரான பிரியாணி செஞ்சு அசத்திட வேண்டியதான். இப்போ கயல் அந்த வீடியோவை பார்த்து பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையும் கட் பண்ணி அழகாக டேஸ்ட்டாக பிரியாணி செஞ்சா. அப்போ அத்தையும் கடைக்கு போயிட்டு பிரியாணிக்கு தேவையான கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கயல்கிட்ட கொடுத்தாங்க. எல்லாமே சரன்னு கயல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனால் இதில் என்னென்னா, கயலுக்கு பிரியாணி செய்யவே தெரியாது. இப்போ தான் முதலையாக பிரியாணி செய்கிறா. அதுவும் அருணுக்காகவே ஸ்பெஷலாக எல்லாத்தையும் வீடியோ பார்த்து மசாலாலாம் கரெக்டாக போட்டு சூப்பராக ஒரு பிரியாணியை செஞ்சுக்கிட்டு இருக்கா. எல்லாம் செஞ்சு வச்சுட்டு கயல் போயிட்டா. அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்த அத்தை பிரியாணி சட்டியை பார்த்துட்டு, என்ன மசாலா வாசமே வரக்கானோ, இவளுக்கு பிரியாணி செய்ய தெரியுமா தெரியாதா? ஒரு வேளை மசாலா போடவே மறந்துட்டா போல இருக்குது. சரி, நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாவை மட்டும் கரெக்டாக போட்டுருவோம். அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அருணுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ அத்தை கிச்சனை விட்டு போயிட்டாங்க. அடுத்தது கயல் வந்து அவள் செஞ்ச பிரியாணியை சூப்பராக எடுத்து எல்லாம் ரெடியாக இருக்குன்னு சொன்னான். இப்போ அருண் வீட்டுக்குள்ளே வந்தார். ஆஹா, வீட்டுக்குள்ள வந்ததும் நல்லா மணக்குதே. இன்னைக்கு ஒரு புடிதான். வாசத்துலேயே பிரியாணின்னு கண்டுபிடிச்சிட்டாரு அருண். அந்த பிரியாணிக்காக ரொம்ப ஆர்வமாக உட்காந்துட்டு இருந்தாரு. ஏங்க, இன்னைக்கு ரொம்ப ஆசையாக முதல் முறையாக நான் பிரியாணி செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி கயல், நீ வை. ஆ, என்ன இவ்வளோ காரமா இருக்கு? ஐயோ, அப்பா, என்னால சாப்பிடவே முடியல. என்ன அருண் சொல்கிறீங்க? காரமாக இருக்கா? நான் சரியாக தானே எல்லாமே போட்டேன். என்ன உங்கள் முகம் எல்லாம் சிவப்பாயிடுச்சு? கொடுங்க, நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். ஆ, என்ன இப்படி காருது? நான்
நான் எல்லா மசாலாவும் சரியாக தானே போட்டேன். எப்படி இவ்வளோ காரம் வந்துச்சு எனக்கே தெரியலையே. ஐயோ. என்னம்மா சொல்கிற? நீ மசாலா போட்டுட்டு தான் போனியா? அது தெரியாமல் நானும் வந்து பிரியாணியில் மசாலா போட்டுட்டேனே, அதான் காரம் ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன். அத்தை என்கிட்ட கேட்காம நீங்கள் வேற ஏன் இப்போ போட்டீங்க? இப்போ பிரியாணியே வேஸ்ட்டு, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. சரி சரி விடுமா, இன்னைக்கு பிரியாணி சொதப்பணும்னு இருந்திருக்கு. பேசாமல் நம்ம எல்லாரும் அந்த ஹோட்டலுக்கே போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் வாங்க. ஹேமா, இதுக்கு இன்னைக்கு பிரியாணி செய்யாம முன்னாடியே நம்ம ஹோட்டலுக்கு போயிருக்கலாம். சரி சரி வாங்க.